புலம்பின புட்களும் பூம்பொழில்களில்வாய் போயிற்றிற்கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனை. அஸ்மத் குருப்பியோ நமக. அஸ்மத் பரமகுருப்பியோ நமக. அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி இன்னொரு ஏகாதசி அன்னைக்கு எல்லோரும் இங்கே வந்து சத் சங்கத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து போன ஏகாதசிப்போ நம்ம பேசின அந்த விஷயத்தோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பேச போகிறோம். போன வாட்டி என்ன பார்த்தோம்னா பகவத் பக்தியும் பகவத் அனுகிரகமும்ங்கிற தலைப்பில் போன வாட்டி பேசினோம். இந்த வாட்டி பகவத் அனுகிரகமும் ஆச்சாரியன் அனுகிரகமும் அப்படிங்கிறது அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைய டாப்பிக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன தடவை பேசின விஷயங்களில் தம்பி அரவிந்த் வந்து ஒரு கேள்வி கேட்டார், ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்வி எல்லாருடைய மனசுலேயும் இருக்கும்னு தோணிச்சு. அதனால் அதுக்கு உண்டான பதிலை நம்ம என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டாபிக் உள்ளே போகலாம். அவர் என்ன கேட்டார்னா, போன தடவை என்ன பார்த்தோம்? பகவத் பக்தியும் அனுகிரகமும் பகவத் அனுகிரகமும். அந்த பகவத் அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா பூதத்தாழ்வார் பாசுரத்தில் சொன்னோமே, வனத்திடரை ஏரியா மண்ணும் ஏற்றும் இதுவல்லால் மாறியார் பெய்கிற்பழ மற்று அப்படின்னு. அதாவது காடு மேடாக இருக்கிற இந்த பால் நிலத்தை நம்ம சமன்படுத்தி ஏரி அல்லது குளமாக வெட்டி வச்சா தான் என்றைக்காவது ஒரு நாள் மழை பெய்யும் போது அதில் தண்ணி தேங்கி நம்ம ஊருக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம மனசில் வந்து பகவத் பக்தியை வளர்த்துக்கிட்டு நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இதாக இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்கும்போது நமக்கு அது பிரயோஜனப்படும்னு சொன்னோம். அதில் அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, சுவாமி, எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் தான் ஈஸ்வரன், அவர் தான் எல்லாருக்கும் எல்லா இதையும் கொடுக்குறாரு. நமக்கு வாழ வேண்டியது கைகால்களை கொடுத்து நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறதுக்கும் அவர் தான் வழி பண்ணியிருக்காரு. இவ்வளோ பண்ணவர் அந்த பக்தியையும் அவரே வளர்த்து விட்டுருக்கலாமே. பக்தியை அவரே வளர்த்து விட்டுருந்தா எல்லாரும் அவருடைய திருவடியை ஈஸியாக போய் சேர்ந்துருப்பாங்களே. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எதுக்கு நம்ம தலையில் வைக்கிறாரு? நம்ம தான் பக்தியை வளர்த்துக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறாரு? இது கொஞ்சம் பாரபட்சமாக இருக்குது. இவ்வளவு பண்ணவர், இவ்வளவு இதை பண்ணவர், கடைசியில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் நம்ம பொறுப்பில் விடுறாரு அப்படிங்கிறது தான் அவர் கேள்வி. அநேகமாக இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எல்லாருக்குமே தோணும், இவ்வளோ பண்ண பகவான் வந்து பக்தியையும் கொடுத்துடலாமே, அதை மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்காருன்னு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இதை வந்து நல்லா யோசித்து பார்க்கணும். இதுக்கு பதில், பெஸ்ட் பதில் எங்கே இருக்குது அப்படின்னா பகவத்கீதையில் இருக்குது. பகவத்கீதையில் 13ஆம் அத்தியாயம் க்ஷேத்ரஜ விபாக யோகம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, க்ஷேத்திரம்னா நம்ம உடம்பு, நம்ம உடல் தான் க்ஷேத்திரம். க்ஷேத்ரஜன்னா இந்த உடலில் உள்ள ஜீவாத்மா. ஸோ நம்மெல்லாம் ஜீவாத்மாக்கள் இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த தேகமும் இதில் உள்ள ஆத்மாவும் எப்படி சேர்ந்துருக்கு, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு கண்ண பரமாத்மா விளக்குறது தான் இந்த 13ஆவது அத்தியாயம் க்ஷேத்ரஜ விபாகம். ஸோ இதில் வந்து பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து கர்ம இயந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன். 5 கர்ம இயந்திரியங்கள், கை கால்கள் மாதிரி 5 இந்திரியங்கள் கொடுத்துருக்கேன். ஞான இந்திரியங்கள், மனசு உள்பட நமக்கு வந்து கண், காது, பேசுகிறதுக்கு வாய், இந்த மாதிரி ஞான இந்திரியங்களும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பக்தியை வளர்த்துக்கிட்டு பகவானுடைய திருவடி அடையிறதுக்கு என்ன இது இருக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஜீவாத்மா இந்த தேகத்தில் இருக்கிறப்போ அந்த ஜீவாத்மா வந்து இந்த தேகத்துக்கு எப்படி ஒரு ஆதாரமாக தாங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம நினைப்போம் ஜீவாத்மா வந்து அணுஸ்வரூபன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அணு மாத்திரமான அணு அளவில், இப்போ ஒரு ஆட்டம் என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் நம்ம ஜீவாத்மா இருக்குன்னு சொல்லுவாங்க.
அவ்வளோ சின்னதான ஜீவாத்மா எப்படி நம்ம இந்த தேகத்தை இவ்வளோ நான் 80 கிலோ இருக்கேன்னா இந்த தேகத்தை எப்படி அணுமாத்திரமான ஜீவாத்மா தாங்குதுன்னா அது அது புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா ஒரு பெரிய ரூம் இருக்குது, இருட்டறை, எல்லா பக்கம் அடைச்சிருக்கு, ஒரே கும்மிருட்டாக இருக்குது. அந்த இருட்டறையில் ஒரு சின்ன விளக்கை நம்ம ஏற்றி வச்சோம்னா அந்த வெளிச்சம் எப்படி அந்த அறை பூரா பரவி எல்லாமே பளிர்னு தெரியுமோ அந்த மாதிரி இந்த தேகத்தில் அந்த ஆத்மா இருக்கும்போது தான் இந்த தேகத்துக்கு உயிர் வருது, இந்த தேகத்துக்கு ஒரு உயிர்ப்பு அந்த தன்மை ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு ஸ்டேட்டஸ் வருது. அந்த மாதிரி இந்த தேகத்தில் உள்ள ஆத்மா தான் இந்த தேகத்தை தாங்கிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவை யார் தாங்கிட்டு இருக்கான்னா அந்த ஜீவாத்மாக்குள்ளே உள்ள பரமாத்மா, அந்தர்யாமியாக பரமாத்மா தான் இருந்து அந்த ஜீவாத்மாவையும் தாங்கி அதையே இயங்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை விளக்குற அத்தியாயம்தான் இந்த 13வது அத்தியாயம். அந்த 13வது அத்தியாயத்தில் பகவான் என்ன சொல்கிறான்னா இந்த கருத்தை சொல்கிறதுக்கு உபனிஷத் கதை ஒன்று சொல்லுவாங்க. உபனிஷத் கதை நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். இந்த உபனிஷத் கதை என்னன்னா, ஜீவாத்மா பரமாத்மா நம்ம அனுபவிக்கிறது. இது எப்படின்னா, ஒரு மரத்தில் 2 பறவைகள் உட்கார்ந்துருக்கு. ஒரு பறவைக்கு பின்னாடி இன்னொரு பறவை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆகும். ஸோ முன்னாடி உள்ள பறவை பின்னாடி உள்ள பறவைக்கு தன் முதுகை காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க பறவை என்ன பண்ணுதுன்னா, அந்த மரத்தில் உள்ள கனிகளை இதையெல்லாம் கொத்தி சாப்பிடுது, அனுபவிக்குது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக அதை அந்த சாப்பிட அதோட அந்த முன்னாடி உள்ள பறவையோட ஒளியும் மங்கிட்டே போகுது, அது ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டே போகுது. ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள பறவை உட்கார்ந்துருக்க பறவை அது எதையுமே சாப்பிட்றதில்ல. இது சாப்பிட்றத அது பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்க்குறதோடு அது வேறு ஒன்றும் செய்கிறதில்ல. ஆனால் அதோட ஒளி எப்போவுமே மங்காமல் பளிர்னு இருக்குது. ஸோ இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க பறவை தான் நம்ம ஜீவாத்மா. நம்ம இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் பாருங்கள், இந்த தேகம்தான் அந்த மரம். ஸோ அந்த மரத்தில் உள்ள கனிகளை சாப்பிட்றதுன்னு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் பிறந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறோமே, சிற்றின்பம் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெளிவிலாம் சிற்றின்பம் சொல்லி ஆழ்வார் சொன்ன மாதிரி இந்த 5 விஷயங்களை நம்ம திருப்பி அதுக்கு பின்னாடி போய் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி அந்த முன்னாடி உள்ள பறவை பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதை சாப்பிட அது எப்படி அதோட ஒளி மங்குதோ அந்த மாதிரி நம்ம இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடியே போய் சிற்றின்பத்தை தேடுறதுனால நமக்கு கர்மாக்கள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ அது பின்னாடி உள்ள அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்மா அதை நம்மளை அந்த சமயத்தில் நம்மளை தடுக்கிறதில்ல. அது எது நல்லது எது கெட்டதுங்கிறது அந்த சமயத்தில் சொல்கிறதில்ல. இதுக்கு இந்த இன்னைக்கு குரூப்பில் நான் ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கேன் பாருங்கள், இல்லை மொபைலில் பாருங்கள். ஸோ இந்த 13வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம், இதை பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா புரியும். உபதிருஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரः பரமாத்ம இதிச்ச அப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷபரகங்கிறது தான் இந்த ஸ்லோகம். ஏன்னா 2வது வரியில் என்ன சொல்கிறாருன்னா, பரமாத்மாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, தேஹிஸ்மின் பரமபுருஷக, இந்த தேகத்தில் உள்ள பரமபுருஷன், அதாவது பரமபுருஷனை தான் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறதாகவும், அவர் என்ன பண்ணுறாருன்னா முதல் வரியில் பாருங்கள், உபதிருஷ்டான்னா அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது, திருஷ்டான்னா பார்க்குறது, அதாவது உபதிருஷ்டான்னா பக்கத்தில் இருந்து பார்க்குறது. இன் அதர் வேர்ட்ஸ் விட்னஸ், சாட்சியாக நின்று பார்க்குறாரு உபதிருஷ்டா. அனுமந்தான்னா பெர்மிட்டர், நம்மளை அலோவ் பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணாலும் அவர் தடுக்கிறதில்ல, அதான் அனுமந்தா, பெர்மிட் பண்ணுறாரு. பர்த்தானா அவர் தாங்கிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே எப்படி இந்த தேகத்தை ஜீவாத்மா தாங்குற மாதிரி ஜீவாத்மாவை பரமாத்மா தாங்கிட்டு இருக்காரு. பர்த்தா போக்தான்னா அவர் அனுபவிக்கிறாருன்னா என்னென்னா, அதாவது இந்த தேகத்தை கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து காரியங்களை செய்கிறதுக்கு இது பண்ணி
எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக சாஸ்திரங்களை படைச்சு, அதுக்கும் மேலே நமக்கு சரியாக புரியாதுங்கிறனால அவரே அவதாரங்கள் எடுத்து, ராமகிருஷ்ண அவதாரங்கள் எடுத்து அவரே வாழ்ந்தும் காட்டி, அதுக்கப்புறமும் நமக்கு புரியலைங்கிறதுக்காக அவர் வந்து இதுக்கடுத்து நம்மளுக்கு ஆச்சாரியங்களை அனுப்புகிறாரு. இந்த அவரே பிறந்து இது பண்ணாலும் இந்த ஜனங்க திரும்ப மாட்டேங்கிறாங்கங்கிறதுக்காக ஆச்சாரியனை அனுப்புகிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். ஸோ போக்தான்னா இந்த தம்பி கேட்ட கேள்விக்கு 2 பதில். ஒன்று வந்து பகவான் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலும் அதை எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு கொடுக்குறாரு. என்னென்ன? ஃப்ரீடம் ஆர் ஃப்ரீ வில். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான உரிமையை நமக்கு தர்றாரு. ஸோ அதாவது இந்த ஜென்மம்னு இந்த உலகத்தில் பிறக்க வச்சு நமக்கு இந்த உடம்பை கொடுத்து, கைகால்களை கொடுத்து, நல்ல வாழ்க்கையை கொடுத்து, எல்லா சௌரியங்களையும் நமக்கு கொடுத்துருக்காரு. கூட எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரங்களை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த தம்பி கேட்ட மாதிரி எல்லாரும் பகவான் திருவடியை அடையணுங்கிற புத்தியையும் கொடுத்துட்டா ஃப்ரீடம் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ காட் இஸ் ஃபேர் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதையெல்லாம் கொடுத்து, இதுக்கு மேலே நீ எது, நான் எல்லாம் உனக்கு சொல்லிட்டேன், எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன், இதை வச்சு எது நல்லது எது கெட்டது, உனக்கு எது வேணும் எது வேணாங்கிறத நீயே தேர்ந்தெடுத்துக்க அப்படிங்கிற சுதந்திரத்தையும் கொடுத்துருக்காரு, அந்த ஃப்ரீ வில். ஸோ அந்த சுதந்திரம் இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்னாடி இருக்க பரமாத்மா அந்த பகவானை பார்க்காம நம்ம முன்னாடி உள்ள விஷயங்களையே பார்த்துக்கிட்டு நம்ம அது பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ புரியுதா? அதாவது எல்லாமே இருந்தும் ஏன் பகவான் வந்து பக்தியை வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காருன்னா அது நம்மளுடைய சுதந்திரம். பக்தி காட்டுறதா வேண்டாமா, பக்தி வச்சுக்கிறதா வேண்டாமாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ அந்த சுதந்திரத்தை நம்ம கொடுத்துருக்காரு. அதனால தான் எல்லாருக்கும் நினச்ச நேரத்தில் பக்தி வந்துடுறதில்ல. அதை வளர்த்துக்கணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் இதுவுமே. 2வது காரணம் என்னென்னா, இந்த உலகத்தை படைச்சு எல்லாத்தையும் பகவான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அது அவருடைய லீலை. அவருக்கு வந்து இது ஒரு விளையாட்டு. இப்போ கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் ஆரம்பத்தில் ஒரு கடவுள் வார்த்தை வச்சுருக்காரு. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படிங்கிற ஒரு இறைவணக்க செய்யுள் இது. இதில் வந்து அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி உலகம் யாவையும் தாமுள வாக்கலும்னா எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து, நிலை பெறுத்தலும் எல்லாம் நிலச்சி இருக்கிறதுக்கும் அவர் தான் காரணம். நீக்கலும்னா பிரளயம் வரும்போது எல்லாத்தையும் நீக்கிறதும் அவர் தான். ஸோ படைத்தல் காத்தல் அழித்தல் 3மே அவர் பண்ணுறாரு. அவர் தான் தலைவர், அதாவது அவர் தான் பரமாத்மா, அவர் தான் அல்டிமேட் அல்மைட்டி. அவருக்கு வந்து இது வந்து ஒரு லீலை, ஒரு விளையாட்டாக பண்ணுறாரு. அதனால தான் அவருடைய இதை புரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம சரணடைய வேணும் அப்படின்னு கம்பர் வந்து இந்த இறைவணக்க பாடலில் சொல்கிறார். ரொம்ப அற்புதமான செய்யுள் இந்த செய்யுள். ஸோ இது வந்து பகவானுடைய லீலைனாலையும் நம்ம வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நினச்ச நேரத்தில் பக்தி வராமல் போகிறதுக்கும் காரணம் இதுதான். ஸோ தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டுடேஸ் டாபிக். ஸோ இன்றைய டாபிக் வந்து சரி, போன வாட்டி பகவத் அனுகிரகத்தை பற்றி பார்த்துட்டோம், அது எப்படி நம்ம ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதையும் பார்த்துட்டோம். அதுக்கு மேலே ஆச்சாரியன் எதுக்கு, ஆச்சாரியன்னா குருவோட முக்கியத்துவம் என்ன, குருவோட அனுகிரகம் எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். ஸோ குருங்கிறவர் யார், குரு நமக்கு எதுக்கு தேவைப்படுறாரு அப்படின்னா, இப்போ போன வாட்டி என்ன பார்த்தோம், பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுறாரு, அவர் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து பகவான்கிட்ட நம்ம டைரெக்டாக பேச முடியாது, அவரை நேரடியாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி விக்கிரக ரூபத்தில் தான் நம்ம வழிபாடு பண்ணுறோமே ஒழிய நம்மளால் டைரெக்டாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியலை. அதனால் அந்த பக்தி, ஸ்ரத்தை, விஸ்வாசம் வர்றது வந்து கஷ்டம். நல்லா யோசித்து பார்த்தா தெரியும் நமக்கு. நம்ம இல்லைனா இங்கெல்லாம் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபெய்த் பேஸ்டு தானே நம்ம பண்ணுறதெல்லாம்.
இதில் நம்ம டைரெக்டாக எந்த விதமான இதுவும் கிடையாது, இன்ட்ராக்ஷனோ அது நம்ம செய்கிறதுக்கு ரெஸ்பான்ஸோ டைரெக்டாக தெரியாது நமக்கு. எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப ஸ்ரத்தை வர்றது சிரமங்கிறனால பகவானே குருவா அல்லது ஆச்சாரியனா வந்து நம்மளோட பழகி, அதாவது சஜாதியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சஜாதியன்னா ஒரே ஜாதி, விஜாதியன்னா வேறு வேறு ஜாதி, சஜாதியன்னா ஒரே ஜாதி. அதாவது நம்ம மனுஷங்க. ஸோ நமக்கு நம்பிக்கை வரணும்னா அவரும் மனுஷனாக வரணும். அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் 1-to-1 இன்ட்ராக்ட் பண்ணவும் முடியும், நமக்கு நம்பிக்கையும் வரும். அதனால் அவரே மனுஷனாக பிறந்து குருவாக இருந்து நமக்கு வந்து வழிகாட்டுறாரு. ஸோ குருங்கிறவர் பகவானுடைய அம்சம். இதை வந்து நம்ம தீர்க்கமாக புரிஞ்சுக்கணும். அந்த விஸ்வாசம் வரணும். நம்மளுடைய குரு தான் நமக்கு, பகவான் தான் நம்ம குருவாக வந்திருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். இதுக்கு பிரமாணம்னா அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, எதை வச்சு நம்ம குருவை பகவானை நினச்சிக்கிறது அப்படின்னா நிறைய இருக்குது. வேதங்கள்ல இருக்குது, ஆழ்வார் பாசனங்கள்லேயும் இருக்குது. இந்த ஸ்லோகம் கேட்டிருப்பீங்க நிறைய பேர், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே. வெரி குட், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது என்ன அர்த்தம்? என்ன? குரு பிரம்மானா இந்த பிரம்மா வந்து படைக்கிறவர். ஸோ படைக்கிறவர் தான் குரு. குரு விஷ்ணு வந்து காக்கும் கடவுள். ஸோ காக்கிறவர் குரு. குரு தேவோ மகேஸ்வரஹா, ஈஸ்வரன் வந்து அழிக்கும் கடவுள். ஸோ அழிக்கிறவரும் அவர் தான். குரு சாட்சாத் பரபிரம்மா. ஸோ பரபிரம்மன் தான், சாட்சாத் பரபிரம்மன் தான் நம்ம குருவாக வந்திருக்காரு. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ, அப்படிப்பட்ட குருவை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸோ இதில் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மூணுமே செய்கிற பரபிரம்மம் தான் நமக்கு குருவாக வந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட குருவை நாம் வந்து வணங்கணும்னு சொல்கிறது இந்த முதல் ஸ்லோகம். இதுக்கப்புறம் தைத்திரிய உபநிஷத் வேதத்துலேருந்து ஒரு தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு வாக்கியம், ஒரு இன்ஸ்ட்ரக்டிவ் வெர்சன் சொல்லலாம். இன்ஸ்ட்ரக்டிவ்னா விதி வாக்கியம். தைத்திரிய உபநிஷத்தில் வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஆனந்தவல்லி, பிருகுவல்லி, சீக்ஷாவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீக்ஷாவல்லியில் வர்ற ஸ்லோகம் இது. சீக்ஷைன்னா கற்றுக் கொடுக்கறது, டீச்சிங். ஸோ சொல்லி கொடுக்குற மாதிரி வர்ற வாக்கியங்கள்னால தான் விதி வாக்கியம்னு சொல்கிறோம். ஸோ மாத்ரு தேவோ பவக, பித்ரு தேவோ பவக, ஆச்சாரிய தேவோ பவக, அதிதி தேவோ பவக. சுருக்கமாக அந்த 4 விஷயங்கள். ஸோ மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவன்னா தாயையும் தந்தையையும் கடவுளாக நீ மதிக்க வேண்டும், கடவுளாக நீ நினச்சி அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான். அதை விதிக்கிறது. அது வந்து சும்மா அட்வைஸ் பண்ணலை, விதிக்குது. நீ தாயையும் தந்தையும் கடவுளாக மதித்து இது பண்ணணும். ஆச்சாரிய தெய்வபதனா அதுக்கு அடுத்து குருவை, ஆச்சாரியனை பகவானாக மதித்து இது பண்ணணும். அதிதி தேவபவன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளை கடவுளாக நினைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பகவான் வந்து இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம எவ்வளோ பண்ணுறோம்னா, அவர் வந்து நேராக கிருஷ்ணனை வந்து குழலோடு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல. ஆனால் அன்னைக்கு நீங்கள் 4 பேரை கூப்பிட்டு ஒரு சத்சங்கம் மாதிரி பண்ணி பிரசாதம் சாதிச்சிங்கன்னா, அதில் யாராவது ஒருத்தரோட ரூபத்தில் வந்து பகவான் வந்து நம்மளுடைய இதை வந்து அவர் ஏற்றுப்பார். ஸோ எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய ஆத்மாலையும் அந்தராமியாக பகவான் இருக்கார். ஸோ யாரோட மனசுலேருந்தோ ஒரு அந்தராமியான பகவான் வந்து நாம் சமர்ப்பிக்கிறத வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு சந்தோஷப்படுவார். அந்த பாசிபிலிட்டி இருக்கிறனால தான் விருந்தாளிகளை பகவானாக நம்ம இது பண்ணணும்னு சொல்லி இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்லுது. ஸோ அப்படி ஸோ இப்போ ஓரளவு பார்த்துட்டோம். நம்ம ஆச்சாரியனை வந்து நம்ம ஏன் பகவானின் உருவமாக இது பண்ணணும்னு சொல்லி. இப்போ ஆழ்வார் பாசுரங்களில் பகவான் வந்து நமக்கு ஆச்சாரியனாக வர்றாராம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருக்குன்னா இருக்குது. அதுக்கும் இப்போ
பெரியாழ்வார் திருமொழி இப்போ நம்ம சாதித்தோமே, பூச்சூடல், அந்த மாதிரி அதில் வந்து பெரியாழ்வார் திருமொழியில் 5ஆம் 10 2ஆம் திருமொழியில் ஒரு பாசனம் வருது. ஏதங்கள் ஆயினவெல்லாம் இறங்க விடுத்து என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதல் கமல வெண்ணெஞ்சம் புகுந்து என் சென்னித்திடரில் பாத விலச்சினை வைத்தார் பண்டென்று பட்டினம் காப்பே அப்படின்னு. இதில் வந்து பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து அப்படின்னு சொல்கிறாரு. பீதகவாடை பிரானார்னு இப்போ திருப்பல்லாண்டில் பாடுறோம்ல, உடுத்து கலைந்த என் பீதகவாடை உடுத்து கலந்தது உண்டு அப்படின்னு. ஸோ பீதகவாடைன்னா பெருமாள் இடுப்பில் சாத்தியிருக்க அந்த உத்திரியம். அந்த உத்திரியம் வந்து பீதகவாடைன்னா அந்த கிரிம்சன் கலர், அந்த ஆரஞ்சும் எல்லோவும் சேர்ந்து, அதாவது அந்தி பொழுதில் அப்படின்னு பாடுறாங்கல்ல, அந்தி போல் நிறத்தாடையும் அதனை அதற்கு மேல் அயனை படைத்ததோர் உந்தி மேலதன்றோன்னு அமலநாதி புராணில் திருப்பாணாழ்வார் பாசுரம். ஸோ அந்தி பொழுதுனா அந்த சன் செட் ஆகும்போது பார்த்தோம்னா அந்த ஸ்கை வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக கிரிம்சன் கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் இருக்கும். அந்த கலரில் தான் உடை சாத்தியிருப்பாராம். அந்த உடை அந்த இடுப்பில் அந்த உத்திரியம் அந்த கலரில் கட்டியிருந்தால் அதுதான் பரபிரம்மங்கிறதுக்கு அடையாளமாக. அதனால தான் பீதகவாடை பிரானார், பீதகவாடை உடுத்திய பிரானார்னா எம்பிரான், அதாவது காட், அல்மைட்டி காட் வந்து அந்த கலரில் அந்த ட்ரெஸ் போட்டுப்பாருங்கிறத பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து. பிரம குருன்னா அதாவது நமக்கு பிரம்ம ஞானத்தை யார் கொடுக்குறாரோ அவர் தான் குரு. இப்போ வந்து பகவான் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா, பகவான் நமக்கு வந்து குருவை காட்டி கொடுப்பார். குரு நமக்கு என்ன பண்ணுவாருன்னா, குரு வந்து நம்மளை பகவானோட சேர்த்து வைப்பார். ஸோ பகவான் திருவடியை நம்ம அடையணும்னா அது வந்து நம்ம நேரடியாக பகவான்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு பகவான் திருவடியை சேர முடியாது. அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். கடகர்னு சொல்லுவாங்க. கடகர்னா சேர்த்து வைக்கிறவர்னு அர்த்தம். அந்த கடகரைத்தான் ஆச்சாரியான்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வேணும்னு பக்தி பிறந்து, போன வாட்டி சொன்னோம்ல, அந்த மாதிரி பக்தி பிறந்து நம்ம கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும்னா, எனக்கு வந்து ஆச்சாரியனை காட்டி கொடு அப்படின்னு வேண்டிக்கணும். ஸோ ஆச்சாரியன் குரு நமக்கு கிடைச்சாருன்னா அந்த குரு வந்து நம்மளை பகவானை காட்டி கொடுத்து பகவானோட நம்மளோட சேர்த்து வைப்பார். இதுதான் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம், அந்த காண்டத்தினுடைய தீமே இதுதான். அந்த அசோகவனத்தில் சீதை சிறைப்பட்டு இருக்கா. இந்த ஜீவாத்மா வந்து நம்ம இந்த பிறவி எடுத்து இந்த பிறவி சூழலில் நம்ம சிறைப்பட்டிருக்கோம். 10 தலை ராவணன் சீதா பிராட்டியை துன்பம் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கிற இந்த 5 கர்ம இந்திரியங்களும் 5 ஞான இந்திரியங்களும் சொன்னோம்ல. ஸோ இது என்ன பண்ணுது, இந்த 10 இந்திரியங்களும் சேர்ந்து நம்மளை விடாமல் திருப்பி இந்த உலகத்தில் உள்ள சுகங்களை பின்னாடி தேடி போக மாதிரி வைக்கிது. ஸோ அந்த ராவணன் எப்படி சீதையை ஹிம்சை பண்ணானோ அதே மாதிரி நம்ம இந்த பிறவியில் நம்ம இந்த இந்திரியங்கள்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து சீதைக்கு வந்து திருவடி ஆஞ்சநேயர் எப்படி வந்து சீதையை பார்த்து அந்த நம்பிக்கை கொடுத்து, ராமர் தான் பரமாத்மா. ஸோ பரமாத்மா வந்து உன்னை தேடி வர்றதுக்கு ரெடியாக இருக்கார். அவர் எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவர் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிறதுக்கு எல்லா நம்பிக்கைகளையும் கொடுத்து, அவர் கொடுத்த அந்த மோதிரம் கணையாளியையும் கொடுத்து அந்த நம்பிக்கை வர வச்சார். நம்பிக்கை வர வச்சு அப்புறம் தாயார்கிட்டருந்து அந்த சூடாமணியும் கொண்டு போய் பகவான்கிட்ட கொடுத்து, அவருக்கும் கண்டேன் சீதைன்னு சொல்லி அவருக்கும் அந்த இதை கொடுத்து 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு திருவடி எல்லா கைங்கரியங்களையும் பண்ணார். அதே மாதிரி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றதுக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணுறவர் ஆச்சாரியார். ஸோ அதுதான் சுந்தர காண்டத்தவனுடைய தீம். அதுதான் நம்ம ஜீவாத்மாவை பிறந்து இந்த உலகத்தில் என்ன கஷ்டப்படுறோமோ அதை திருப்பி இதிலேருந்து விடுதலையாகி நம்ம பகவான்கிட்ட போய் சேர்றதுக்கு ஆஞ்சநேயர் எப்படி சீதா பிராட்டிக்கு உதவியாக இருந்தாரோ அதே மாதிரி ஆச்சாரியன் வந்து நமக்கு வந்து
உதவியாக இருந்து பண்ணுறார். ஸோ இதுதான் இந்த பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து அப்படிங்கிறது தான் பெரியாழ்வார் பாசுரத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னும் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா பகவத் அனுக்கிரகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத போன வாட்டி பார்த்தோம். அதாவது நம்ம எப்படி குளம் வெட்டி வச்சா என்றைக்காவது மழை வரும்போது நமக்கு பிரயோஜனப்படும், அந்த மாதிரி நம்ம பக்தியை வளர்த்து வச்சுக்கிட்டோம்னா என்றைக்காவது ஒரு நாள் பகவத் அனுக்கிரகம் கிடைக்கும்போது நமக்கு அது பயன்படும் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் எப்படி, அதுவும் இந்த மாதிரி தானா? நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு அப்புறம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ஆச்சாரியன் அனுக்கிரகமானா இல்லை. ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி கஷ்டமானது கிடையாது, ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு பாசுரம் நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு இதே நான் ரெஃபரன்ஸாக போட்டிருக்கேன் பாருங்கள். 8 இருந்த குருவை இறையன்றென்று. ஸோ இந்த பாசுரம் எதில் வருதுன்னா, இது 4000 திவ்ய பிரபந்தம் கிடையாது. இது வந்து ஞானசாரம் சொல்லி ஒரு பிரபந்தம். இதை இயற்றியவர் வந்து அருளாள பெருமாள் எம்பெருமானாருங்கிற ஆச்சாரியார். இவரை பற்றி நம்ம ஏற்கனவே குரு பரம்பரா இதை பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ராமானுஜருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. 4 பேர் அந்தரங்க சிஷ்யர்கள். முதலியாண்டான், எம்பார், கூரத்தாழ்வான், அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் வந்து 4-5000 வருஷத்துக்கு முன்னதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதலாழ்வார்கள் எல்லாம் துவாபர யுகத்தின் கடைசியில் இருந்திருக்காங்க, திருமழிசை ஆழ்வார் வரைக்கும். அதுக்கப்புறம் கலியுகத்தில் நம்மாழ்வார் முதற்கொண்டு மற்றவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க. ஸோ கலியுகம் பிறந்தே இப்போ 5100 சொச்சம் வருஷம் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ 4000 வந்தால் 4-5000 வருஷத்துக்கு முன்னாடி பழசு. அதுக்கப்புறம் தமிழ் பிரபந்தங்கள்னு சொல்லி எதுவுமே ரொம்ப காலம் வராமல் இருந்திருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் காலத்தில் ராமானுஜருக்கு சிஷ்யராக இருந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் தான் முதல்ல 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு அப்புறம் தமிழில் முதல்ல பாசுரம் பாடினவர் வந்து அருளாள பெருமாள் எம்பெருமானார் தான். ஸோ அவர் வந்து ராமானுஜர்கிட்ட அவர் கற்றுக்கிட்ட எல்லா வேதத்தின் சாரத்தையும் பிழிஞ்சு 40 எளிமையான பாசுரமாக தமிழ் பாசுரமாக கொடுத்துருக்காரு. அதுதான் ஞானசாரம். பிரமேயசாரம்னு சொல்லி ஒரு 10 பாசுரங்கள் சேர்ந்து அவரே இது பண்ணது தான். ஸோ இது ரெண்டையுமே இயற்றுனது வந்து அருளாள பெருமாள் எம்பெருமானார். அதில் வந்து இவர் ஆச்சாரியனுடைய பிரபாவத்தை பற்றி நிறைய பாசுரங்கள் பாடியிருக்காரு. அதில் இப்போ நமக்கு கேள்வி என்ன, பகவத் அனுக்கிரகம் வந்து அவ்வளவு எளிமை கிடையாது. நம்ம எப்படி குளம் வெட்டி வச்சுட்டு என்றைக்கு மழை வருமோன்னு வெயிட் பண்ணுறோமோ அந்த மாதிரி பக்தியை வளர்த்து வச்சுக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணணும்னு போன வாட்டி சொன்னோம். ஆச்சாரிய அனுக்கிரகம் எப்படி அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த பாசுரம். இது எப்படின்னா, 8 இருந்த குருவை இறை அன்று என்று விட்டோர் பரனை விருப்புறுதல் பொட்டன தன் கண் செம்பளித்திருந்து கைத்துருத்தி நீர் தூவி அம்புதத்தை பார்த்திருப்பான் அற்று. அர்த்தத்தை சொல்கிறேன், இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. 8 இருந்த குருவை இறை அன்று என்று. 8 இருந்த குருவைன்னா நம்ம நினச்சா போய் பார்த்துடலாம். இப்படி எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கார், பக்கத்தில் இருக்கார். நம்ம ஆச்சாரியன்ட்ட பேசணும்னா உடனே பேசிடலாம், அவரை போய் சேவிக்கணும்னா உடனே போய் நேரில் போய் சேவிச்சிடலாம். பகவான் மாதிரி கிடையாது. பகவான் வந்து நம்ம படத்தில் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா விக்கிரகமாக தான் பார்க்க முடியும். ஸோ அவரை நேரில் போய் பார்க்குறதுங்கிறது முடியாது. ஆனால் ஆச்சாரியனை வந்து நம்ம நேரில் போய் பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஆச்சாரியனை அவர் வந்து அவர் பகவானுடைய அம்சங்கிறத புரிஞ்சிக்காம, என்ன அவரும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே, அவரும் நம்மளை மாதிரி வேட்டி கட்டியிருக்காரு, அவரும் நம்மளை மாதிரி சாப்பிட்றாரு அப்படின்னு இறை அன்று என்று, அதான் அவர் மேலே நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் 8 இருந்த குருவை நம்ம போய் எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கிற பக்கத்தில் இருக்க குருவை இறை அன்று என்று விட்டு ஓர் பரனை விருப்பு. இவர் குரு வந்து எப்படி பகவான்னு சொல்ல முடியும்? இவர் நம்மளை மாதிரி தான் இருக்கார். நம்ம பகவான்னா பகவான்கிட்டே நம்ம நேரடியாக இது பண்ணுவோம்னு சொல்லி 8 இருந்த குருவை இறை அன்றென்று விட்டுட்டு ஓர் பரனை விருப்புறுதல். அந்த பகவானை நான் நேரடியாகவே நான் பார்த்து வாங்கிக்கிறேன்
அப்படி இருக்கிறது எப்படின்னா அதுக்கு ஒரு 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 உதாரணம் சொல்கிறாரு. பொட்டன தன் கண் செம்பளித்திருந்து, பொட்டனைன்னா சட்டுன்னு சடக்குன்னு கண் செம்பளித்திருந்துன்னா கண்ணை மூடிக்கிட்டு கைத்துருத்தி நீர் தூவி, கைத்துருத்தின வாட்டர் பாட்டில். ஸோ நம்ம தாகம் எடுக்கும்போது ஒரு வெயில் காலத்தில் ஒரு ரொம்ப ஹாட் டேயில் பயங்கரமாக தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும்போது பக்கத்தில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எடுத்து குடித்தா தாகம் தீர்ந்துடும். ஆனால் அது பண்ணாமல் கண்ணை மூடிட்டு இப்படி தட்டி விட்டுறது. கைத்துருத்தி நீர் தூவி, அந்த பொட்டனை தன் கண் செம்பளித்திருந்து கைத்துருத்தி நீர் தூவி அந்த வாட்டர் பாட்டிலில் உள்ள தண்ணியை நிலத்தில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு இந்த தண்ணி போனால் என்ன, எப்படி மழை வரும்ல, மழை வரும்போது நான் மழை தண்ணியை அப்படியே குடித்து என் தாகத்தை தீர்த்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எட்ட இருந்த குருவை, பக்கத்தில் இருக்க குருவை நம்ம போய் பார்த்து அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு நம்ம முன்னேற்றத்தை பார்க்காம அந்த கையில் இருக்கிற தண்ணியை கொட்டி விட்டுட்டு மழை வருமானு மேலே பார்க்கறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பகவான் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார். அவர் பண்ணும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது அது அந்த மாதிரி. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள், எது ஈஸி எது கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சால் தான் ஆச்சாரியனுடைய பிரபாவம் நம்ம மனசில் படுங்கிறதுக்காக தான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இந்த மாதிரி அற்புதமான ஒரு பாசுரத்தை அமைச்சிருக்காரு. இதில் நிறைய பாசுரங்கள் இருக்குது. இப்போ பீதகவாடை பிரானார் பிரம்மகுருவாகி வந்து அப்படின்னு சொல்லி, அதாவது பகவானே பிரம்மகுருவாக வந்து பிரம்ம ஞானத்தை கொடுத்தாரு அப்படின்னு பெரியாழ்வார் பாசனம் சொன்னோம்ல, அதே மாதிரி இவர் ஒரு பாசுரம் பாடியிருக்காரு. செல்லார் மணிகொழிக்கும் வேங்கட பொற்கொன்னு முதல், வில்லார் மணிகொழிக்கும் வேங்கட பொற்கொன்னு முதல், செல்லார் பொழில் சூழ் திருப்பதிகள் எல்லாம் மருளாம் இருளோட மத்தகத்து தந்தாள் அருளாலே வைத்தவர். கிட்டத்தட்ட அதே மாதிரி பாசுரம் தான். என்னன்னா, அதாவது திருப்பதின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி திவ்ய தேசங்கள்லாம் எனக்கு எதுன்னா மருளாம் இருளோட, அதாவது என்னுடைய அஜ்ஞானமெல்லாம் தீர்றதுக்கு மருளாம் இருள் ஓட மத்தகத்து மத்தகம்னா தலை. பெரியாழ்வார் வந்து சென்னின்னு சொன்னார் தலையை, இவர் வந்து மத்தகம்னு சொல்கிறார். மத்தகத்து தந்தாள் அருளாலை வைத்தவர். ஸோ என் தலை மேலே தன்னுடைய திருவடியை சாத்தி எனக்கு வந்து எல்லா அஜ்ஞானத்தையும் போக்கி ஞானத்தை கொடுத்தவர் என்னுடைய ஆச்சாரியன் அப்படின்னு புகழ் பாடுறது தான் இந்த பாசுரம். ஸோ ஆச்சாரியன் அனுக்கிரகத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆழ்வார்கள் பாசுரத்தை விட நமக்கு ஆச்சாரியனாக வந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் சாதித்த இந்த 40 ஞானசாரம் பாசுரத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விட இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த வைஷ்ணவ நித்யானந்தனான புஸ்தகத்தில் அந்த ஞானசாரம் புத்திசாரம் இருக்குது. நீங்கள் நித்யானந்தனான புஸ்தகம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே இருக்குது.